வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். மதுரையில் நடக்கும் அலங்காநல்லூர், பாலமேடு, அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு உலக புகழ் பெற்றது. இன்று முதல் ஜல்லிக்கட்டு அவனியாபுரத்தில் துவங்கியது. 800க்கும் மேற்பட்ட காளைகள் களம் இறங்குகின்றன. 400 மாடுபிடி வீரர்கள் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அருமையான வீரர், அருமையான காளை விட்டுறாதீங்க, நல்லா பிடிங்க. வீரர் வெற்றி பெற்றார், கைத்தறி உற்சாகப்படுத்தணும். அருமையான மாடு, மாடு வெற்றி பெற்றது. கடைசி ஒரு மாடு பேசுக்கு. சூப்பர் மாடு, சூப்பர் வீரர், அருமையான வீரர், வீரர் சூப்பர். ஜல்லிக்கட்டு பல சுற்றுகளாக நடக்கிறது. ஒவ்வொரு சுற்றுக்கும் 50 வீரர்கள் வீதம் களத்தில் அனுமதிக்கப்படுகின்றனர். ஆக்ரோஷத்துடன் வாடிவாசலில் துள்ளி வரும் காளைகளை வீரர்கள் துணிச்சலுடன் பிடிக்கின்றனர். ஒரு வீரர் மட்டும், அருமையான வீரர், அருமையான கலை, சூப்பரா பிடிச்சாப்ல. வீரர் வெற்றி. மாட்டோட ஓனர் வந்தீங்க, அழகான சூப்பர் மாடு. சைக்கிள், ஒரு சைக்கிள், அருமையான ஓனர். இந்த மாட்டுக்கு மரியா எலக்ட்ரிக்கல் கம்பெனி மதுரை வழங்கும் ஒரு சைக்கிள். மகேந்திரா பைனான்ஸ் வழங்கும் ஒரு டேபிள் பேன். அருமையான வீரர், வீரர் வெற்றி பெற்ற ஒரு டேபிள். வெற்றி பெறும் காளை உரிமையாளர்களுக்கும் காளையை அடக்கும் வீரர்களுக்கும் உடனுக்குடன் பரிசு வழங்கப்படுகிறது. ஆயிரக்கணக்கான பார்வையாளர்கள் குவிந்துள்ளனர். பாதுகாப்புக்காக 1500 போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். வெற்றி பெற்றது வீர தமிழச்சிக்கு வீரம். அருமையான மாடு, அருமையான வீரர், அழகுடா, அற்புதமான சூப்பர் வீரர். கைத்தறி உற்சாகப்படுத்துங்க. உற்சாகப்பட விளையாடுங்க, தங்க காசு. அருமையான வீரர் வெற்றி பெற்றார். வீரர் பரிசு வாங்க. கடை கார்த்திக் மாடுப்பா, வில்லாபுரம் விரைவு கடை கார்த்திக் மாடு. ஒரு ஆள் மட்டும், அழகுடா, அற்புதமான அருமையான வீரர், சூப்பர் வீரர். தம்பி வீரர் சூப்பர், அருமையான மாடு. ஒரு ஆள் மட்டும், அழகுடா, அற்புதமான சூப்பர் மாடு, சூப்பர் வீரர், அருமையான வீரர், அருமையான காலை, வீரர் வெற்றி பெற்றார். திருப்பூர் தெற்கு போலீசார் சமத்துவ பொங்கல் கொண்டாடினர். உதவி கமிஷனர் கார்த்திகேயன், இன்ஸ்பெக்டர் கணேசன் தலைமை வகித்தனர். மும்மத குருக்கள் முன்னிலையில் பொங்கல் வைக்கப்பட்டது. சாதி மத வேறுபாடு இன்றி மக்கள் ஒற்றுமையுடன் வாழ மும்மத குருக்களும் பிரார்த்தனை செய்தனர். போலீசார் குடும்பத்துடன் பங்கேற்றனர். நீ யாரின் மீது கோபம் கொண்டாயோ, நீ யாருக்கு அருள் புரியவில்லையோ, யார் வழி தவறினார்களோ அவர்கள் அன்றி எங்களுக்கு ஆமீன். மகாராஷ்டிரா மாநிலம் மும்பை தாராவி பகுதியில் வசிக்கும் தமிழர்கள் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தாராவி 90 அடி ரோட்டில் உள்ள சக்தி விநாயகர் கோவிலில் பொங்கல் விழா கொண்டாடினர். சயான் கோழிவாடா எம்எல்ஏ கேப்டன் தமிழ்ச்செல்வன் தலைமை வகித்தார். திரைப்பட நடிகை கஸ்தூரி சிறப்பு விருந்தினராக பங்கேற்று பேசினார். தமிழர்கள் ஒருவருக்கொருவர் பொங்கல் வாழ்த்து தெரிவித்தனர். It is not world's largest slum. It is world's largest working labor community. Working force. உழைப்பாளிகள், தொழிலாளிகள் இருக்கக்கூடிய ஒரு வெற்றி நகரம் தாராவி. அதிலும் தமிழர்கள் இங்க இருக்கக்கூடியவர்கள் 3 தலைமுறைக்கு முன்னாடி வந்தவங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டு எவ்வளவோ தியாகம் பண்ணிருக்காங்க. அவங்களோட கஷ்டத்தையும் தியாகத்தையும் அவங்களோட போகட்டும். அவங்களோட வெற்றியையும் மொழியையும் கலாச்சாரத்தையும் நாம வச்சுக்குவோம்னு இன்றைய தலைமுறை இருக்காங்க. தமிழ்நாட்டு தமிழர்கள் இங்க வந்து பார்க்கணும், உழைப்பால் உயர்ந்தவர்களை வடநாட்டுல எவ்வளவு மதிப்பு கொடுக்கறாங்கிறத தாராவில பார்த்தா தெரிஞ்சு. 2000 பானைக்கு மேலதான் வளர்ந்துட்டு இருக்காங்க. சின்ன பிள்ளைல இங்க கோயில்ல தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் பிள்ளையார் கோயில தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்ப ஒரு 51 பானை வச்சுதான் நாங்க ஸ்டார்ட் பண்ணோம். இப்ப 2000க்கு மேல அது வளர்ந்துகிட்டே தான் இருக்கு. அது ஒவ்வொரு பிரிவா வச்சு நிறைய வச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. அது இன்னும் குறைஞ்ச மாதிரி இல்ல. அதே மாதிரி சின்ன தமிழ்நாடு மாதிரி இங்க செலிப்ரேட் பண்றோம். நம்ம தமிழ்நாட்டுல கூட ஊர்ல வீட்டு முன்னாடி தான் செலிப்ரேட் பண்ணுவோம். இங்க அப்படி இல்ல, எல்லாருமே சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா, அது நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஊர்ல கூட நம்ம அப்படி செலிப்ரேட் பண்ணுவோமா தெரியல. ஆனா இங்க ஒரு 2 hours 3 hours இருந்தாலும் ரொம்ப ஹாப்பியா இருக்கும் அந்த மூமெண்ட்ல.
நீலகிரி மாவட்டம் பந்தலூர் எருமாடு வயநாட்டின் செட்டி சர்வீஸ் சொசைட்டி சார்பில் குடும்ப சங்கமம் நிகழ்ச்சி நடைபெற்றது. தலைவர் வேணுகோபால் தலைமை வகித்தார். செயலாளர் சண்முகம் வரவேற்றார். நிர்வாகி வாசு நிகழ்ச்சிகளை துவக்கி வைத்தார். மனநல ஆலோசகர் டாக்டர் அனூப் இளைய தலைமுறையினர் வாழ்வை மேம்படுத்திக் கொள்வது குறித்தும் இடர்பாடுகளை களைவது குறித்தும் விளக்கி பேசினார். மகளிர் அணி பொறுப்பாளர் யசோதா மற்றும் சங்க நிர்வாகிகள், சமுதாய மக்கள் பங்கேற்றனர். வெளியூரில் வந்த உறவினர்களுடன் சந்தித்து மகிழ்ந்தனர். கோவிந்தன் நன்றி கூறினார். விநாயகர் சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 1400 ஃபேமிலிஸ் இருக்காங்க. எல்லா ஃபேமிலிஸ்ல இருந்தும் பசங்க எல்லாம் வெளியில படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் பொங்கல் விழாக்கு எல்லாரும் இங்க வந்துருவாங்க. அப்ப அவங்க எல்லாருமே சேர்த்துதான் இந்த மாதிரி ஒரு குடும்ப சங்கமத்தை நடத்துறாங்க. அதுல வந்து வெளியில இருக்கிறவங்க இருக்கு நிறைய. ஆனா ஒட்டுமிக்கவரும் வந்து இங்க விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 80% ஆளுக்கு வந்து விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள எல்லாருமே சேர்த்து ஒரு குடும்ப சங்கமம் எல்லாரும் கூட்டம் எல்லாருமே பார்க்கலாம். அதோட சேர்த்து ஒரு விழிப்புணர்வு முகாம். அது வந்து நம்ம பசங்களை எப்படி வளர்க்கணும், இப்ப இருக்கிற கெட்ட பழக்கம் எல்லாம் இருக்கு நிறைய. அதுக்கெல்லாம் ஒரு அது இருந்தாலும் ஒரு விடுதலை வரணும். அதுக்கெல்லாம் சேர்த்துதான் இப்போ அது சொல்ற மாதிரி தான் ஒரு விழிப்புணர்வு முகாம் நடத்திட்டு இருக்காங்க. முல்லை பெரியாறு அணையை கட்டிய கர்னல் ஜான் பெனிகுவிக்கின் 183வது பிறந்த நாள் விழா தேனி மாவட்டம் கூடலூர் லோயர் கேம்பில் உள்ள பெனிகுவிக் மணி மண்டபத்தில் வெகு விமரிசையாக நடைபெற்றது. சிலைக்கு தமிழக ஊரக வளர்ச்சி அமைச்சர் ஐ. பெரியசாமி, கலெக்டர் ஆர்.வி. சஜீவனா, எம்எல்ஏக்கள் ராமகிருஷ்ணன், சரவணகுமார், மகாராஜன் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள், விவசாய சங்கத்தினர் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் தேவராட்டம், ஒயிலாட்டம், கரகாட்டம், சிலம்பாட்டம் மற்றும் பொங்கல் வைத்தல் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் இளித்துறை இந்திரா நகர் பகுதிக்கு ஞாயிறு இரவு வந்த சிறுத்தை நாயை விரட்டியது. அந்த நாய் சிக்காததால் திரும்பச் சென்று மற்றொரு வளர்ப்பு நாயை கவ்விச் சென்றது. இக்காட்சி அங்குள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. ஏற்கனவே இந்த பகுதிக்கு 3 முறை சிறுத்தை வந்து சென்றது குறித்து வனத்துறைக்கு தகவல் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை. கடந்த வாரம் இங்கு இரவில் காரை நிறுத்திவிட்டு டிரைவர் வெளியே வந்தபோது சிறுத்தை விரட்டியது. சிறுத்தையிடம் பிடிபடாமல் டிரைவர் தப்பி ஓடி உயிர் பிழைத்தார். ஏற்கனவே பந்தலூர் பகுதியில் சிறுத்தை தாக்கி பெண் மற்றும் குழந்தை இறந்த சம்பவம் மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இப்பகுதிகளில் சிறுத்தை தாக்கும் பீதியில் மக்கள் உள்ளனர். சிறுத்தையை கூண்டு வைத்து பிடித்து வனப்பகுதிக்குள் விட மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். திருவேற்காடு தனியார் ஹாஸ்பிட்டலில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. டாக்டர்கள், நர்சுகள், ஊழியர்கள் மண்பானையில் பொங்கலிட்டு மகிழ்ந்தனர். உரியடி, கயிறிழுக்கும் போட்டி, நடனம், கோலம், கரும்பு தின்னும் போட்டிகள் நடைபெற்றன. போட்டி போட்டு டாக்டர்கள், நர்சுகள் கரும்புகளை கடித்தனர். வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு வழங்கப்பட்டது. திருச்சி தில்லைநகர் சாஸ்திரி சாலையில் உள்ள அமைச்சர் நேரு அலுவலகத்தில் சமத்துவ பொங்கல் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இவ்விழா மயிலாட்டம், ஒயிலாட்டம், செண்டை மேளம், தாரை தப்பட்டை மற்றும் பேண்ட் வாத்தியங்கள் என களை கட்டியது. பாரம்பரிய உடையில் அமைச்சர் நேரு மற்றும் கலெக்டர் பிரதீப் குமார் சமத்துவ பொங்கல் வைத்து கொண்டாடினர். முன்னதாக அமைச்சர் மகேஷ் அமைச்சர் நேருவை சந்தித்து வாழ்த்து பெற்றார். 3000 பேருக்கு வேஷ்டி சேலை, கரும்பு மற்றும் கலைஞரின் கடிதங்கள் என்ற புத்தகம் வழங்கப்பட்டது.
விழாவில் மாநகராட்சி கமிஷனர் வைத்தியநாதன், மேயர் அன்பழகன், ஏராளமான திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் தலைக்கொண்டம்மன் கோயில் உள்ளது. பொங்கலையொட்டி பழ அலங்காரத்தில் அம்மன் எழுந்தருளினார். அதைத் தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் மற்றும் தீபாராதனைகள் நடைபெற்றன. திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். பிரசாதம் வழங்கப்பட்டது. மாவட்டம் உடுமலையில் சித்தி புத்தி விநாயகர் கோயில் உள்ளது. இங்கு பொங்கலையொட்டி விநாயகர் சந்தனக்காப்பு அலங்காரத்தில் எழுந்தருளினார். அதைத் தொடர்ந்து செவ்வந்திப்பூ அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் மற்றும் மகா தீபாராதனைகள் காட்டப்பட்டன. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். பிரசாதம் வழங்கப்பட்டது.